பட்ஜெட்டில் இன்றைக்கி எக்ஸ்பெண்டிச்சர் இதை எடுத்திங்கன்னா பிஎம்ஸ்டிக்கு தனி அலோகேஷன், எஸ்எஸ்ஏக்கு தனி அலோகேஷன், அப்படி தான் இருக்குது. அது இன்டிகிரேட்டட் ஃபண்டே கிடையாது. ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இதை பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறோம்னா, தமிழ்நாடு கிட்டத்தட்ட 9% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது பொருளாதாரத்தில். கல்வியினுடைய எல்லா இண்டிகேட்டர்லையும் முன்னேறி, உத்தரப்பிரதேசம் எல்லாவற்றிலும் பின்தங்கி. உத்தரப்பிரதேசம் 2019 22 வரைக்கும் 3 ஆண்டுகளில் எஸ்எஸ்ஏக்கு, நான் வேறு ஸ்கீம் சொல்லலை, இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமுக்கு 27,000 சொச்சம் கோடி ஒன்றிய அரசு கொடுக்குது. அதில் அவங்க செலவு பண்ணது வெறும் 18,000 சொச்சம் கோடி, பாக்கி 9,000 கோடி செலவு பண்ணாமல் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் 3 ரூபா கொடுத்தா அதில் 1 ரூபாயை அவங்க செலவு பண்ணுறதில்ல, யார்? ஊபி அரசு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நிதியை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிடுச்சு, பத்தலை, எங்களுக்கான நியாயமான உரிமையை கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். ஒரு பக்கம் செலவு பண்ணாத ஊப்பிக்கு நீ செலவே பண்ணனாலும் இந்தா வச்சுக்கோ என்ஜாய் பண்ணுன்னு கொடுப்போம். இன்னொரு பக்கம் டிமாண்ட் இருக்குது, தேவை இருக்குது, செலவு பண்ணிட்டோம், கேட்குறோம், நியாயமான உரிமை கேட்குறோம், கூடுதலாக கூட கேட்கல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த அநீதி இருக்குல்ல, ஹிந்தி பேசக்கூடியவர்கள் வாழணும், ஹிந்தி பேசக்கூடாதவர்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற பார்வையிலிருந்து வரக்கூடிய அநீதி. கும்பமேளாக்கு 2,100 கோடி ரூபா கொடுக்க முடியுது, தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு 2,100 கோடி ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னா இதை எப்படி நீங்கள் நியாயம்னு சொல்ல முடியும்?